मरनी रहता है நீங்க வந்திருக்கு தரங்கான தெரியும் நான் வர தன்னை காலங்களில் நான் யாரு நீ யாரு எமதுடைய பேர் என்ன கூட எனக்கு தெரியாமா அப்படியே தெரியுமா எப்படி தெரியும் ஓ ஏறிறாரு எப்படி தெரியும் எப்படி தெரியும்ன்றியா இது கூட நான் தெரியல கூத்தாடுறதுக்கு நான் சொல்றேன் தெரிஞ்சா சொல்றேன் நீங்க தான் கத்திரிமாலா முருகன் சொல்வதற்கு முன்பதாக உலகத்தில் கூடினான் சபை இன்று உலகத்தில் கூடியிருப்பது இந்த ராஜ்ய புண்ணிய சபை எதற்காக என்ன காரணம் எதற்காக கூட வேண்டும் அத சொல்றா அப்படியா சாமி மாரியாமா மகளை கெடுத்துக்கிறாங்க யாரு நானா நாளை நானு உங்களால சாக வச்சு தூசுட்டு பாத்து அப்படி சொல்லித்தான் எங்க கோமாடியா போயிட்டு அப்படி ஆமா உங்களை சாவடிச்சுட்டு நான் சாவேன்னு சொன்ன அப்படி அவரே முன்னாடியே போயிட்டு அப்படி அப்படி ஆயிரம் ஆனால் மந்திரி உலகத்தில் கூடினோம் இந்த உலகத்தில் கூடியிருப்பதனால் இது ஒரு புண்ணியமான ராஜசபை ஆமா இந்த ராஜசபை எதற்காக என்ன காரணம் கூட வேண்டும் ஸ்ரீ மாரியம்மன் என்ன மாரியம்மன் கண்டனூர் மாரியம்மன் திருவிழாவை முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான செலவு செய்து அமுதளித்து இன்று அரசு அமுது கொடுத்து இன்று ஓரிரவு நமது கடம்பூரை சேர்ந்த சரஸ்வதி நாடக குழாவை அழித்து வந்து இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கின்றார்கள் இந்நாடகத்தில் தாளப்பிழை பத்தாளப்பிழை சொல்லு பிழை சுதை குற்றம் பூதி குற்றம்
குற்றம். ஆமா. நடை உடை பாவனைகள் ஏதென்று தவறிந்து விட்டார். தங்கள் வீட்டு பிள்ளை போல எங்களை இன்று ஆதரிக்க வேண்டும் என்று சபையோருக்கு சிறந்தாழ்த்தி கரைக்கு ஒப்பி விடுகின்றோம். அமைச்சரை இன்றைய என்னுடைய வேடத்தை பாராட்டி 1 10 100 அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் கேட்டுக் கொடுப்பதும் கேட்காமல் கொடுப்பதும் தெய்வகுணம். அப்பேற்பட்ட தெய்வ குணங்கள் என்னுடைய வேடத்தை பாராட்டி 1 10 100 அவங்களுடைய சொத்தில் இருந்து என் கண்வழிப்பு செய்திருக்கிறார்கள். அண்ணவருடைய குடும்பமும் அருகு போல் வேறு ஒன்றி உங்கள் போல் தளதழைத்து எந்த முகம் பாராலும் முகமாகி சிறிலாசிரி இந்த மாரியம்மனுடைய சந்நிதி எவ்வாறு ஓஞ்சுள்ள இருக்கிறதோ அவ்வாறு ஒரு குடித்தளர் என்று ராமோ அமைச்சரு கடலுக்கு ஆரம்பிச்சது பேச நான் மந்திரி அமைச்சரே என்னடா பேசுனா அப்படியா? ஆனால் மந்திரி நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆமா சரி. இன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பேர் என்ன நாடகம்? எப்படின்னா சாமி அர்ஜுனன் தேவைப்பட்டான் அல்லாத விட்டா பூர்வத்தின் பேடி சாபம் என்று அந்த நாடகத்தை இன்று பெரியவர்களால் அரங்கேற்ற செய்திருக்கிறார்கள். நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன்? நமதுடைய பேர் என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமாடா? சொல்லத்தான் தெரியும். அப்படியா? சொல்கிறேன்.
போற்றும் தேவாதி தேவர் ஓட்டும் மன்னாதி மன்னர் போற்றும் மன்னாதி மன்னர் ஓட்டும் மகரமடி வேந்தர் போற்றும் வேந்தர்கள் ஓட்டும் என் பேராகியோ வேறாயோ தேவேந்திர மன்னன் என்ன இருந்தாயா ஓ தேவேந்திர மன்னனுக்கு தேவேந்திர மன்னனுக்கு தேவேந்திர மன்னனுக்கு மாமாளிக்கு மாமாளிக்கு வாட்டு அப்படி போகுது என்னங்க தேவாதி மன்னர் தேவேந்திர மன்னன்னா மண்ணுக்கு விண்ணுக்கும் ஒரு கொடி கட்டி பார்க்கணும்னா அப்படி கைக்கு அப்படி பேரும் புகழும் பேரும் புகழும் தான் பேரும் புகழும் பேரும் புகழும் பேரும் புகழும் இருந்தாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் மந்திரி என் பேரோ தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த தேவேந்திர மன்னனே தாய் தந்தை என்னிடத்தோ தாய் தந்தை யாரு என் மாதா வாயா ஏய், அம்மா என் தாய் ஆ. நான் குடியிருந்த கோயில் இருந்த வாழ்னா எம்பியர் பண்ணுங்க அதாவது ஏழு காட்டுக்காரர்கள் அவருடைய நடத்தை பாராட்டி அன்புல பேசிருக்கின்றார்கள் அண்ணவருடைய குடும்பம் அரங்கு போல் வேறு ஒரு கோவில் போட்டு இந்த முக போராடும் முகமாகி திருநாள் தெரிந்த மாரியம்மன் கோபுரம் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் ஆனால் வந்து அப்படி என்ன 10 மாதம் முன்னாள் மூவாயிரத்து நாடு யாரு என் தாய் தாய் யாருங்க யார் தெரியும் யாரு என் தாயார் என் தந்தையார் யாருங்க அப்படி என்று உனக்கு தெரியுமா யாரு இருந்திருந்தா தானே தெரியும் அப்படியா கதிரிமான்ல இன்னும் சரி எந்த தாய் தந்தை தாய் தந்தையார்
தாய் தந்தை பேர் அறிந்ததா? எடுத்து அரிஞ்சுது காய்கறிகள் அறியணும். யாரு? தாயும் தந்தையும் யார் தெரியுமா? யாருங்க? சொல்லுங்க. தாயோ அதே திதி. ஓ தாயாரா அக்கி திதி. அதே திதி. அதே திதி. ஆமா. என் தந்தையா என்ன பேர் வைத்த என் தந்தையா யாரு? யார் தெரியுமா? யாருங்க? காசிபா மாமுனி. சிவாமுனி. ஆமா. ஆமா. காசிபா மாமுனிக்கும் அதிதிக்கும் பிறந்த பாடலாகியே என் பேரோ தேவேந்திர மன்னன் இருந்தாயா? யாசாமி அது நம்ம வேண்டிட்டோம். ஒரு ஆளை பிறந்தியா? கூட ஏதோ அக்கதாங்க சேர்க்கிறாங்களா? அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா? எத்தனை பேர் பிறந்த தெரியுமா? எத்தனை பேரு? 33 கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அதுக்கு சரி அப்படி 33 கோடி தேவர்களும் சரி அதுக்கு பிறந்தவர்கள் விதிக்கு பிறந்தவர்கள் 6 கோடி 60,000 அரக்கர்கள் பிறந்தார்கள். இத்தனை பேரா? ஆதி வேதிக்கு அரக்கரு. ஆமா. விதிக்கு பிறந்தவர்கள் 6 கோடி 60,000 அரக்கர்கள். அதுக்கு பிறந்தவர்கள் நாங்கள் தேவர்கள். தேவர்கள் 33 கோடி தேவர்கள். இவங்கதான் பிறந்தது. ஆமா. சரி சரி சரி. அப்படி நாங்கள் பிறந்து நான் எந்த நாட்டில் இருக்கின்றேன் உனக்கு தெரியுமாடா? நீங்க எந்த நாட்டுல என்ன நாடு செய்றீங்க? நான் எந்த நாட்டில் இருக்கின்றேன்? எந்த நாட்டுல? நாளைக்கு நகரமோ எந்த நாடு தெரியுமா? என்ன நாடு? சொல்லியே தகணுமா? என்னத்தானே தெரியுங்க? அப்படியா? சொல்லியாகணுமா? இது யாரு கொடுங்க நாம இப்படி சிறுவா வெடி வரைக்கும். அப்படியா? சொல்லவே வேண்டாமா? சொல்ல வேண்டுமா? நீ சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாமா? அப்படியா? ஆமா இப்படி நினைச்சுக்கலாம். எப்படி சொல்லுங்க? அப்படியா? நான் ஆளுகின்ற தேசமோ எந்த தேசம் தெரியுமா? எந்த தேசம்? ஆளுகின்ற பொன்னகரம். இருக்கிறேன்பா.
தேவலோகம், தேவலோகம், இந்திரலோகம், பொன்னுலோகம். ஓ இந்திரலோகம், பொன்னுலோகம். ஆமா. மூன்று லோகத்துக்கு அதிபதியாகிய ஆஹா. கண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஓ நீங்க ஆமா. நம்புறே. அவனாடி சார் நீங்க தான். ரைட் ரைட் ரைட். என் நாட்டுக்கு நான் தான் முதல்ல. ஆமா ஆமா ஆமா. யார் வருவோம்? நானால வந்துட்டேன். மகாராஜ் இல்ல மகாராஜ் இல்ல. நான் மந்திரி. இருந்தாலும் இருக்கட்டும். அப்படி இந்த மூன்று லோகத்துக்கு சரி நான் அதிபதியாக இருந்தாலும் ஆ. எனக்கு அன்றாட என்ன தொழில் தெரியுமா? என்ன வேலைங்க உங்களுக்கு? ஏன் சாமி நான் என்ன எட்டிய பார்த்துட்டு உங்க வேலையா? அப்படியா? இந்த வேலை அடிக்கிறீங்க. என்ன வேலைங்க? அணி தினமும் வாரம் ஒரு முறை, சரி மாதம் ஒரு முறை எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை கொடுத்துருக்காங்க? அப்படியா? அதாவது தேவர் சபை கூட்ட வேண்டும். தேவர் சபை கூட்ட வேண்டும். மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை தேவர் சபை கூட்ட வேண்டும். சரி அப்படி தேவர் சபை கூட்டி நன்மை தீமை நன்மை தீமை தீமை அறிய வேண்டும். அப்படி எனக்கு அந்த வேலை. ஓ அந்த வேலை தானா? சரி 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 அப்படி மாதம் ஒரு முறை, அதாவது வாரம் ஒரு முறை தேவர் சபை கூட்டி சரி நாட்டில் நலமை, நாட்டு மலைவார் பேச்சு சுகச்சாம்பரமாக இருக்கின்றதா இல்லை தவறாக இருக்கின்றதா கேக்குறீங்க என்று நலனே அறிய வேண்டும். உலகத்துல பேடுறாங்க இல்லைங்க பேட காடுக்குள்ளே வேண்டு வச்சாங்க ஒண்ணு அங்க மழையே வரதில்லைங்க. ஓஹோ, காட்டுக்குள்ள வேட்டம் மழை வராதுங்க. அப்படியா? ஆமா மழை வரதில்லைங்க. ஆமா பயிர் வச்சல சாமி உங்க நாட்டுல பயிர் வச்சிடலாம் நல்ல சேம இருக்கிறதுங்க. ஆமா நாட்டிலே நலமாக இருக்கின்றது. நலமாக இருக்குதுங்க. மாதம் 3 மடங்கு பெய்து இந்த மானிடம் எல்லாம் சுகச்சாம்பரமாக இருக்கின்றது. நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குதுங்க. அப்படியா? செடி கூட வாடு இல்லைங்க. அப்படியா? ஆமா. அதாவது எரியும் நாகமும் ஒரு கிண்ணில் பால் உண்டு வருகின்றதா இல்ல அது தவறு நடக்கின்றதா? அது அங்க சாமி எல்லாம் கேத்துமா கடிது அடித்தடி போட்டுக்குதுங்க. ஆமா கடிச்சு வச்சிருங்க. அப்படி தவறு நடக்கின்றதா? ஆமாங்க. என் ஆட்சியில் அப்படி நடக்கின்றது. என்ன மகாராஜா ஏகப்பட்டது நடக்குதுங்க. அப்படியா? ஆமா மாத்தி மாத்தி விட்டுருங்கிறாங்க. எப்படி கிண்ணியில எப்படி? அதே மகாராஜா இல்ல மகாராஜா இல்ல மகாராஜா இல்ல மகாராஜா எல்லாமே அவங்க ஒரு கொண்டாட்டி ஒரு புருஷன் தான் இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா கிரி பாம்பும் ஒரு கிண்ணில் பால் உண்டு வருகின்றது. அப்படியா? அப்படியே. ஆனால் மந்திரி பசுவும் புலியும் ஒரு குளத்தில் தண்ணி உங்கி வருகின்றதா இல்ல தவறு? அது மாதிரி எல்லாம் கலர் வந்துருச்சுங்க இப்ப. எப்படி எப்படி விலையான இருக்குதுங்க சாராயங்க. நான் என்ன கேட்கிறேன்? அந்த தண்ணி சொல்றீங்களா? குடியை பத்தி உனக்கு இன்னும் மறக்கவே இல்லையா? அது அங்க போகுது இன்னும் குடிக்கலீங்களா? அந்த புத்தி அப்படியே இருக்குது. இல்ல கரெக்டா நடக்குதுங்க. அப்படியா? ஆமா அப்படி நாட்டில் நலமாக இருக்கின்றது. இருக்குதுங்க. அப்படி நாட்டில் நலமாக இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இன்று தினத்திலே நான் எதற்காக வந்திருக்கின்றேன்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணத்துக்கு வந்தீங்க? வந்திருக்கின்றேன். இதனால என்ன நடக்கும்? என்னால் என்னை கொன்று என்ன நடக்கும்? என்ன நடக்குது? ஆமா, என்னை கொன்னுட்டா ஜெயிலுக்கு தான் போவோம். நீதானே என்னை கொன்றுங்கிறீங்க. என்னை கொன்று நீங்க ஒரு தெய்வம். என்னை கொன்று என்ன நடக்கின்றது? ஆ? உனக்கு 108 பேர் ஆமா. ஆமா வேணாங்க. போகுது. சரி இருந்தாலும் அன்னைக்கு போது நான் மந்திரி இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அதாவது தேவசபை கூட்ட வேண்டும். சரி அப்படி தேவசபை கூட்டுவதாக இருந்தாலும் என்னுடைய மனைவியாளாகிய இந்திராணி அந்த புறத்தில் இருக்கின்றார். ஓஹோ நம்ம போடுறீங்களா? யார் பொண்டாட்டி? நான் நம்ம வீட்டுக்காரி எங்க இருக்குதுன்னு கேட்டேங்க. யார் உனக்கு பொண்டாட்டியா? இல்ல உங்க பொண்டாட்டி தானுங்க. அப்படியா? என் மனைவி யாழாகிய இந்திராணி எங்க இருக்கின்றா தெரியுமா?